ஏன் விஜயோட அப்பா எஸ்ஏசி வந்து காங்கிரஸ் வரணும், பவர் தரங்குறோம் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் இதை காங்கிரஸுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் சோனியா கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் போய் ராகுல்கிட்ட சொல்லுங்கன்னா, அதாவது அவங்க சொல்லி கேட்கல. அப்போ நீங்கள் சொல்லுங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. அதனால காங்கிரஸோடைய டோர்ஸ் தாவேகாவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிறது தான். காங்கிரஸ்குள்ளார சலசலப்பு இருக்கானா இருக்கு. எதுக்காக இருக்கு அப்படின்னா, அந்த பேரத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த மெட்டீரியலை யூஸ் பண்றாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோனியா காந்தி அவர்கள் திமுக வேணும்னாங்க. ராகுல் காந்தி தாவேகா வேணுங்கிறாரு. அதாவது ஒரு ஆசிலேஷன் மைண்டுக்கு வராரு. அப்பதான் நாளைக்கு மல்லிகார்ஜுன கார்கே இல்ல நீங்க 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களோட இருக்கீங்க. நான் நாளைக்கு கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுறேன். ஐ வில் கம் டு அ டிசிஷன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு, குரூப் டிஸ்கஷன் இல்லாம தனித்தனியாவும் கூப்பிட்டு வச்சு பேசி, அவர் ஒரு முடிவு எடுக்கிறப்ப, இல்ல திமுகவோட பயணிக்கிறது தான் இந்த நிலையில சரி அப்படிங்கிறப்ப, இப்ப இந்த 3 பேர் தான் டெசிஷன் மேக்கிங். இதுல சோனியாவும் மல்லிகார்ஜுன கார்கே 2 பேரும் டிஎம்கேன்னப்ப இப்போ மெஜாரிட்டி கம்ஸ் ஃபார் டிஎம்கே ஃபேவரபிள் ஃபேக்டர். இது ஒன்று. இப்போ இந்த மைனஸை தான் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி போகுமா அப்படிங்கிற மனநிலை இருந்தால், ஏன் விஜயோட அப்பா எஸ்ஏசி வந்து காங்கிரஸ் வரணும், பவர் தரங்குறோம் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் இதை காங்கிரஸுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் போய் சோனியா கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் போய் ராகுல்கிட்ட சொல்லுங்கன்னா, அதாவது அவங்க சொல்லி கேட்கல. அப்போ நீங்கள் சொல்லுங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. அதனால காங்கிரஸோடைய டோர்ஸ் தாவேகாவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிறது தான்.